வணக்கம். பெரிய பெரிய ஐடியாக்களை எல்லாம் எடுத்து சிம்பிளா பவர்ஃபுல்லா மாத்துற இந்த இடத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மென்டார்ஷிப், அதாவது வழிகாட்டுதல் பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நம்மள நிறைய பேர் நம்ம கரியர்ல இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு ஃபீலிங்கை கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம் இல்லையா? சரி, இது ஏன் நடக்குது, இதுக்கு என்னதான் தீர்வுன்னு கொஞ்சம் பார்க்கலாமா? இந்த விஷயத்த நாம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஜோஷ், டயான்னு ரெண்டு பேரோட கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இவங்க ரெண்டு பேரும் வேற வேற பாதையில போயிட்டு இருந்தாலும் இப்போ ஒரு முக்கியமான கட்டத்துல வந்து நிக்கறாங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேருமே அவங்க கரியர்ல ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்காங்க. வாங்க அவங்க கதைக்குள்ள இன்னும் கொஞ்சம் டீப்பா போய் அவங்க எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஜோஷ பார்க்கலாம். அவர் பாருங்க 5 வருஷமா ஒரே வேலையில இருக்காரு. ஆனா ஒரு இன்ச்சு கூட வளரலங்கிற ஒரு ஃபீலிங் அவருக்கு. இதனால அவரோட தன்னம்பிக்கையெல்லாம் போய் மோட்டிவேஷனே இல்லாம ரொம்ப டல்லா இருக்காரு. இன்னொரு பக்கம் டயான். வெளியில இருந்து பார்க்கறவங்களுக்கு அவங்க ஒரு பயங்கர சக்சஸ். ஆனா உள்ளுக்குள்ள அவங்க ரொம்பவே சோர்ந்து போயிருக்காங்க. அவங்கள இந்த உயரத்துக்கு கொண்டு வந்த அந்த ஆர்வமே இப்போ சுத்தமா இல்ல. இந்த விரக்தியில என்ன பண்றதுன்னு தெரியாம டயான் அவங்களோட பழைய மென்டார் கிட்ட போய் ஐடியா கேக்குறாங்க. ஆனா அங்க கிடைச்ச பதில் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன தெரியுமா? நீங்க இன்னொருத்தருக்கு வழிகாட்டுங்கன்னு சொன்னாரு. இது எவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு யோசனை இல்லையா? அதாவது நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது தான் உங்களுக்கே ஒரு புது எனர்ஜி கிடைக்கும். சரி, இங்க டயான் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அதே நேரத்துல ஜோஷும் தனக்கு ஒரு மென்டார் தேவைங்கிறத உணர்ந்து சரியான ஆளை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடும்போது தான் ரானு ஒரு பெரிய சேல்ஸ் குருவை சந்திக்கிறாரு. ஆனா ரானோட பாலிசி என்னன்னா, வேலை தான் வாழ்க்கை, மத்ததெல்லாம் அப்புறம்தான். இது ஜோஷுக்கு சுத்தமா செட் ஆகல. இந்த இடத்துல தான் ஜோஷுக்கு ஒரு முக்கியமான விஷயம் புரிய வருது. ஒரு நல்ல மென்டாருங்கிறது அவங்க எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கங்கிறது மட்டும் இல்ல, அவங்களோட வேல்யூஸ், அதாவது மதிப்பீடுகள் நம்மளோட ஒத்து போகணும். இது குவாலிஃபிகேஷன் மேட்டர் இல்ல, கெமிஸ்ட்ரி மேட்டர். ரான் கிட்ட சரியா வராததால ஜோஷ் கொஞ்சம் அப்செட். ஆனா அப்போதான் விதி அவங்கள ஒன்னு சேர்க்குது. ஒரு காமன் ஃப்ரெண்ட் மூலமா ஜோஷ் நேரா டயானை சந்திக்கிறாரு. அவங்களோட மீட்டிங்கே ரொம்ப நல்லா போகுது. ஏன்னா ரெண்டு பேருமே எடுத்த உடனே தங்களோட பலவீனங்களையும் என்னென்ன சவால்கள் இருக்குன்னு ரொம்ப ஓப்பனா பேசிக்கிறாங்க. இதுதான் ஒரு வலுவான உறவுக்கு முதல் படி இல்லையா? சரி, நம்ம இந்த உறவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக ஒரு தெளிவான திசையை உருவாக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு மிஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்றாங்க. அந்த ஒரு சிம்பிளான வாக்கியம் அவங்களோட சாதாரண பேச்செல்லாம் ஒரு குறிக்கோள் உள்ள பயணமா மாத்துது. இதுக்கப்புறம் அவங்க பேசுறது எல்லாமே ஒரு நோக்கத்தோட தான் இருக்கும். இந்த கதையில இருந்து நாம கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் இந்த புத்தகம் ஒரு பவர்ஃபுல்லான, ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கா கொடுக்குது. அதுதான் இந்த MENTOR ஃப்ரேம்வொர்க். எம்னா மிஷன், ஈனா என்கேஜ்மெண்ட், என்னா நெட்வொர்க்கிங், டீனா ட்ரஸ்ட், ஓனா ஆப்பர்ச்சுனிட்டி, கடைசியா ஆர்னா ரிவ்யூ மற்றும் ரினியூவல். சரி, இதுல சில முக்கியமான விஷயங்களை மட்டும் இப்ப பார்க்கலாம். இதுல T ஃபார் ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கைங்கிறது ரொம்பவே முக்கியம். எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கும்போது வர்றதை விட ஒரு தப்பு நடக்கும்போது தான் உண்மையான நம்பிக்கை உருவாகும். இத ஜோஷ் நேரடியாவே அனுபவிச்சு பார்த்தாரு. ஜோஷ் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. ஆனா அப்போ டயான் கோவப்படாம அவருக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுத்தாங்க. எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க ஜோஷ், ஆனா அதை நீ எப்படி ஹேண்டில் பண்றங்கிறது தான் உன்னை நம்பகமானவனா காட்டும்னு சொன்னாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அதே மாதிரி O ஃபார் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்பு. இது ஒரு ஒன் வே ரோடு கிடையாது. மென்டார் மென்டிக்கு மட்டும் இல்ல, மென்டியும் மென்டாருக்கு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கணும். இது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். இங்க ஒரு விஷயத்தை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். மென்டார்ஷிப்புங்கிறது கோச்சிங் கிடையாது. கோச்சிங்குங்கிறது ஒரு குறிப்பிட்ட வேலையை எப்படி செய்யணும்னு குறுகிய காலத்துக்கு சொல்றது. ஆனா மென்டார்ஷிப்புங்கிறது ஒரு நீண்ட கால உறவு, ஒருத்தரோட ஒட்டுமொத்த வளர்ச்சியை பத்தினது. சரி, இவ்ளோ தூரம் பார்த்தோம். கடைசியில இவங்களோட இந்த சக்தி வாய்ந்த உறவுனால என்னதான் ஆச்சு? முடிவு ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ஜோஷ் தனக்கு பிடிச்ச கம்யூனிகேஷன்ஸ் துறையில ஒரு புது வேலையை கண்டுபிடிச்சாரு. டயானுக்கு அவங்க வேலையில ஒரு புது எனர்ஜி கிடைச்சது. ஆனா இது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் நடந்தது. என்னன்னா, இந்த மென்டர்ஷிப்புங்கிற சக்கரம் தொடர்ந்து சுழல ஆரம்பிச்சது. இதுதான் இந்த புத்தகத்தோட அடிநாதமே. அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒரு மென்டார் தேவை. அதே சமயம் நாம ஒவ்வொருத்தரும் ஒரு மென்டாரா இருக்கவும் கடமைப்பட்டிருக்கோம். அதனால தான் ஜோஷ் தனக்கு ஒரு புது மென்டி கிடைக்கும்போது ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போடுறாரு. சரியான நேரம் வரும்போது நான் உனக்கு செஞ்சதை நீ இன்னொருத்தருக்கு செய்யணும். இதை தான் பே இட் ஃபார்வர்டுன்னு சொல்லுவாங்க. சரி, இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வர்றோம். இப்போ நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். நீங்க அடுத்து யாருக்கு வழிகாட்ட போறீங்க? அதே சமயம் யார்கிட்ட இருந்தே நீங்க கத்துக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க, அந்த பதில் உங்ககிட்ட தான் இருக்கு.